சாதி ஆண்ட பரம்பரையெல்லாம் சொல்லிக் கொடுக்காத, அரச பரம்பரையெல்லாம் சொல்லிக் கொடுக்காத. அவன் இந்த காலத்திலேயே ஆண்டான், இன்னைக்கு நீ பிச்சை எடுத்துட்டு தானே இருக்கிற. அவன் கோட்டையை கட்டி ஆண்டாலும் அவன் பரம்பரை இன்னைக்கு என்ன நிலையில் இருக்கு, அது நிலைக்காதுங்கிறது தானே அர்த்தம். கோட்டை கட்டி ஆண்டவன் பிள்ளை அத்தனை அது பரம்பரை, நான் மறுபடியும் அதே கம்பீரத்தோடு இருப்பேன், யானையில் போவேன், குதிரை போவேன்னு போக முடியுதா? முடியாது. இதுதான் வாழ்க்கை. கோட்டை இருந்த இடம் இப்போ வந்து மண்ணா கிடக்குது. ஒருபடி அரசியல்வாதியை தாண்டி சினிமா துறையில் இருப்பவர்களும் கூட நாடக காதல் என்கிற பெயரிலே அதையும் அரசியலாக்கி அல்லது வணிகமாக்கி ஆதாயம் தேட பார்க்கிறார்கள். அவர்கள் அரசியல்வாதியை விடவும் கெட்டிக்காரர்கள். அரசியல்வாதிகளையும் தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு கெட்டிக்காரர்களாக இருக்கிறார்கள். என் பெயரை சொல்லியும் பிழைக்கிறார்கள். பிழைத்து விட்டு போகட்டும் என்று நான் அதை கண்டுகொள்ளவில்லை. எனக்கும் அதற்கும் அவர்கள் சொல்லுகிற பொருளுக்கும் சம்பந்தமே கிடையாது.